பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 6வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். யெகோவா தேவனே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்பவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷாலும் சமாதானம் அளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மா தம் சமூகம் அளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா நிசி எங்கள் ஜெயக்கொடியானவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா இலியோன் உன்னதமான கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ரோஹி எங்கள் மெய்ப்பரானவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா சிட்கேனு நீதியாயிருக்கிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா சபையோத் சேனைகளின் கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா மிகாதீஸ் பரிசுத்தமாக்குகிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ராஃபா சுகமளிக்கிற தேவனே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஒசேனு உருவாக்குகிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹீனு எங்களுடைய தேவனே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹா உம்முடைய தேவனே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹே என் தேவனே மக்கு ஸ்தோத்திரம். எலோஹீம் எங்கும் நிறைந்தவரே மக்கு ஸ்தோத்திரம். எல்ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மக்கு ஸ்தோத்திரம். யூதா கோத்திரத்து சிங்கமே மக்கு ஸ்தோத்திரம். ஈசாயின் அடிமரமே மக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் குமாரன் எனப்பட்டவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக அந்த பூமியில் வந்த தெய்வ குமாரனே மக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் நோய்களை சுமந்து தீர்த்த தெய்வ ஆட்டுக்குட்டியை மக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக உடைய பரிசுத்த சரீரம் கொல்லப்பட்டது, எங்களுக்காக உடைய பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த வெளியேற பெற்ற பரிசுத்த மீட்பினால ஆண்டவரே எங்களை ரட்சிக்கிற மகாதேவுக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ராஜா. உம்முடைய மரணத்து நிமித்தமாக பிசாசின் கிரிகளை அழித்து அவன் தலையை சிலுவையில் நசுக்கினீரே மக்கு ஸ்தோத்திரம். மரணத்தின் பாதாளத்தையும் ஜெயித்தீரே மக்கு ஸ்தோத்திரம். 3வது நாளில் உயிரோடு எழுந்தீரே மக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் எங்களுக்காக வரப்போகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நுகங்களையும் கட்டுகளையும் மறுப்பவரை மக்கு ஸ்தோத்திரம். சத்ரு வெள்ளம் போல் வரும்பொழுது அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுபவரை மக்கு ஸ்தோத்திரம். வரங்களை பகிர்ந்தளிப்பவரை மக்கு ஸ்தோத்திரம். நவமான பாஷைகளை அருளி செய்பவரை மக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் ரகசியங்களை அந்நிய பாஷையில் பேச செய்பவரை மக்கு ஸ்தோத்திரம். பாவத்தை கண்டித்து உணர்த்துபவரை மக்கு ஸ்தோத்திரம். நீதியை குறித்து உணர்த்தி எங்களை நீதிக்குட்படுத்துபவரை மக்கு ஸ்தோத்திரம். நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி எங்களை பூரணப்படுத்தி மக்கு ஸ்தோத்திரம். சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்துபவரை மக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் வாசிக்கும்படியா தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நாகும் 1ஆம் அதிகாரம் வசனம் 15. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த நேரத்திலும் கூட உம்முடைய வார்த்தைகளை பிரஸ்தாபப்படுத்துகிற உம்முடைய ஊழியக்காரர்கள், உம்முடைய ஊழியக்காரிகள், தீர்க்கதரிசிகள், வேத ஆசிரியர்கள், ஜெபிக்கிற விசுவாச குடும்பங்கள், ஜப வீரர்கள் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அமீன். உடல் ஆரோக்கியத்தும் பலத்தையும் இங்க கொடுங்கப்பா. சம்பூர்ண ஆயுசுகளை கொடுங்கப்பா. போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து பாதுகாப்பை அருள் செய்வீராக. எல்லா தீமைகளுக்கும் துன்மார்க்குடைய கண்ணுக்கு ஆலோசனைக்கு நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. உம்முடைய பரலோக திட்டத்தை பெற்றவர்களாக அப்படி சித்தத்தை செய்து முடிக்க கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் இறங்குவீராக தகப்பனை. எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரை வேதனை அடையாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. அல்லேலூயா. உம்முடைய உற்சாகத்தின் ஆவியானவர் பிள்ளைகளை நிரப்ப வேண்டுமா ஜபிக்கிறோம் என் தகப்பனே. அமீனப்பா. வரிக்கிற எல்லா எதிர்கொள்கிற பிரச்சனைகள் போராட்டங்களை இயேசுவின் வல்லமையான நாமத்தினாலே முறியடித்து ஆண்டவர் வெற்றி காண கர்த்தர் அருள் செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. தகப்பனை சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய ஜப ஆவியை கொடுங்கப்பா. ஆத்மா பாரத்தை கொடுங்க. விண்ணப்பத்தினால் நிரப்புங்க என் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீறுதல்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட உம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் நாங்கள் ஆண்டவரை பிரவேசிக்கும் பொழுது எங்கள் ஒவ்வொருவரையும் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால எங்களுக்கு சுத்திகரிப்பு வருவதாக ஆவியானவரே. அப்பா பிதாவை, உம்முடைய ஆலயத்துல நாங்க ஏறெடுக்க போகிற ஸ்தோத்திர பலிகள், துதி பாடல்கள், ஜப விண்ணப்பங்கள், வேத வாசிப்பு, ஆவியானவர் எங்களோடு பேச விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தைகள் என்ற திருவசனங்கள்,
தகப்பனை முடிவு ஜெபம், திருவிருந்து, சாட்சிகள் சகலத்தையும் கர்த்தர் சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. ஆமீனப்பா. தேவாதி தேவன் நீர் மகிமையாய் இறங்க வந்து மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமாயிருந்த பிள்ளைகளை ஆட்கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு மகிமை உண்டாவதாக. புதிய புதிய ஆத்துமாக்கள் திருச்சபையில வந்து இப்படி வார்த்தைகளை கேட்கட்டும் என் தகப்பனே. பலனடையட்டும் ஐயா. ஆமீன் ஆண்டவரே. உமக்கே மகிமை உண்டாகட்டும் ஐயா. எங்களை முற்றிலுமாக தாழ்த்திரோம். எங்கள் தேசத்தை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தியறலாம். உலக நாடுகளில் இப்படி சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனே. யுத்தங்கள் ஓய்ந்து தேவனை அறியக்கூடிய கிருபை தாங்க இசப்பா. ஆவியானவர் இறங்குவீராக. உலகத்தின் ஆளுகிற ஒவ்வொரு தேசத்தின் அதிபர்களுக்காக, பிரதமர்களுக்காக, ஜனாதிபதிகளுக்காக தேவ சமூகத்துல வரும் கர்த்தர் நீர் இரக்கம் பாராட்டுவீராக. அவர்களோடு பேசுவீராக தகப்பனே. அப்பா, கிருபை நாட்களில் நீர் அருள் செய்வதே உம்மை ஆராய்ந்து அறிந்து கொண்டு நீரே மெய்யான தேவன் உணர்ந்து ஆண்டவரே அப்பா பிதாவே உமக்கு சித்தமான வழி நடக்கத்தான் ஆவியானவர் இதை அவங்களுக்கு கொடுப்பீராக. இந்த எண்ணங்களை கொடுப்பீராக. ஆவியானவர் நீர் பேசுவீராக. திட்டங்களை கொடுத்து வழி நடத்துங்க. உமக்கு மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். மகிமை உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.